மாப்பிள எங்க இருக்கீங்க? நான் கடையில தான் இருக்கேன். சீக்கிரம் இன்னைக்கு நீங்க வர்றீங்க. ஏன் எதுக்கு? ஏன் எதுக்குன்னா, என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? காசையும் வாங்கிட்டீங்க, கல்யாணத்தையும் பண்ணிட்டீங்க. என் பொண்ணு கூட நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் நடக்க வேண்டாமா? ஐயோ! நான் தான் கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அதெல்லாம் முடியாது. என் புள்ள பயங்கரமா தவிக்கிறா. அவ நல்ல நிலைமைக்கு வரணும். கல்யாணம் ஆகி சாந்தி முகூர்த்தம் ஆயிட்டா சுயனுக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. வர்றீங்களா? இல்லையா? ஐயோ! நான் சொல்றத கேளுங்க. நான் முக்கியமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 5,00,000க்கு நான் 10,00,000 குடுத்துருக்கேன். 5,00,000 குடுத்தாலே அவ டைவர்ஸ்ல கையெழுத்து போடுவான்னு சொன்னீங்கல்ல. என்ன ஆச்சு? அவ கையெழுத்து போட மாட்டேங்கிறா அப்படின்னு மனோஜ் சொன்னோனே, அது எனக்கு தேவையில்ல. அவ போடுறா, போடல, என்னமோ பண்றீங்க. எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க வரணும். இங்க எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்குது. ஐயையோ! இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் புரியலையே. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரோகிணி வருது. மனோஜ், நான் குழந்தைக்கு செக்கப்புக்கு போறேன். நீ வா. இங்க பார், அதெல்லாம் முடியாது. நான் வர முடியாது. என்ன மனோஜ்? உங்க வீட்ல வேணா நீ பொய் சொல்லியிருக்கலாம். இந்த பிள்ளைக்கு நீ அப்பா இல்லைன்னு. ஆனா உனக்கும் எனக்கும் தெரியும்ல. வந்தில்ல என்கூட. ஷோரூம்ல தானே நடந்துச்சு. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? எந்த இடத்துல பண்ணாம கண்றாவி கண்ட இடத்துல பண்ணி இன்னைக்கு அதுவும் தொழில் செய்யற இடம் கோயில் மாதிரி. அங்க போய் அசிங்கத்த பண்ணி வச்சு தானே இன்னைக்கு என்னத்தங்க சொல்றது? அருவருப்பா இருந்துச்சுங்க. கதைங்கிற காண்டி மகா மட்டமானது. எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சுச்சு. எப்ப பாத்ரூம்ல அந்த புள்ள பொட்ட வச்சுச்சோ, இங்க கொண்டாடிட்டாய்ங்க திருவிழான்ட்டு. ச்சீ! ஒரு ஒரு அதாவது கோயிலுக்குள்ள யாராவது அசிங்கம் பண்ணுவாங்களாங்க? இந்த மனோஜுக்கும், ரோஹிணிக்குலாம் கண்டிப்பா மன்னிப்புங்கிறதே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். அன்னையிலேருந்தே செம்ம காண்டு முகம் சுளிக்க வச்சுருச்சு. சிறகடிக்க ஆசைனாலே சண்டை, சச்சரவு, ஃப்ராடுத்தனம் எல்லாம் இருந்துச்சு. அந்த அசிங்கங்கிறது இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த இந்த ஒரு நிகழ்ச்சினால எனக்கு கேவலமா போச்சு. உங்களுக்கெல்லாம் யாருக்கு அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்சு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவர் மனோஜ் வந்துட்டு, இங்க பார் நான் வர முடியாது, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேணாலும் பணம் கேளுங்க மாப்பிள்ள தர்றேன். ஆனா என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போணுச்சா. அதனால என்ன பண்றாரு, இங்க பாரு உனக்கு இன்னொரு 5,00,000 வேணாலும் தர்றேன் அப்படின்னு டக்குன்னு இருந்த 5,00,000த்தையும் கொடுக்குறான். ஆடி போறாங்க. என்ன மனோஜ் இவ்வளவு காசு வச்சிருக்க? உனக்கு அதை பத்தி தேவையில்லை. 10,00,000 கொடுத்துட்டேன். 5 உங்ககிட்ட வாங்கின காசு, இந்த 5 உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு போதுமா? கிளம்பு. ஆஹா! அப்ப இவன் பணம் நெறைய வச்சிருப்பான் போல இருக்கே. ஏதோ ஒண்ணுல நடமாடி கெடுத்துடுறான்னு நினைக்கிறேன். இதோட விடாதடி ரோகிணி. இங்க பார், எனக்கெல்லாம் 5,00,000 தேவையில்ல. அப்ப காசு வேணாட்டி குடு. அப்படின்னு பறிக்க 2 பேரும் பறிச்சுக்கிறதுங்க. அதுக்காக நான் வரல. எனக்கு ரூ. 50,00,000 பணம் வேணும். என்னது 50,00,000? யார்ட்ட கேட்குற? என்ன விளையாடுறியா? 50,00,000 கிடையாது, 10 பைசாவும் கிடையாது. கிளம்பு அப்படிங்கிறாங்க. இங்க பாரு மனோஜ், நீ மட்டும் குடுக்கலன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா என் பிள்ளைக்கு நீ தான் அப்பாங்கிறத உங்க அம்மா கிட்ட நிரூபிப்பேன். கிளின்னு கோர்ட்ல வச்சு கிழிச்சு எடுப்பேன். 4 மாசம் ஆச்சு பிரிஞ்சு. எப்படிங்க நான் 2 மாசம் ஆனேன்? அவரு தாங்க என்னை கூட்டியாந்து, அதுவும் அவரு ஷோரூம்லயே என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணாரு. நான் சொல்லட்டுமா? ஏய் அவ்வளோதான் மரியாதை. மரியாதை போ அப்படிங்கிறாங்க. போ சொல்லு. நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பல. நில்லு. ஐயோ வரேன்னு சொல்லிடுவானோ பயமா இருக்கே. என்ன மனோஜ், எந்த ஆஸ்பத்திரிக்கு போற? நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனா உனக்கு என்ன? நீ வர்றியா? சரி நான் வர்றேன் அப்படின்னு எந்திரிக்க. ஐயோ வரானே. இங்க வயித்துல புள்ள இருந்தாவுல. உடனே டக்குன்னு என்ன பண்ணுது, மனோஜ் நீ வர வேணாம் மனோஜ், நீ இருந்துக்கோ, நான் மட்டும் போய்க்கிறேன், உனக்கு வேலை இருக்குல்ல. என்ன இவ வேணாங்கிறா? இல்ல நான் வர்றேன். இல்ல வேணாம் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ வந்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட, என்ன இவ வாவான்னு கூப்பிட்டா இப்ப ஓடுறா வேணான்ட்டு. ரோஹிணி அப்பாடா தப்பிச்சமுண்டா சாமி அப்படின்ட்டு வருது. கடவுளை என்னை காப்பாத்திட்டு அவன் மட்டும் வந்திருந்தானா, கர்ப்பமே இல்லைன்னு சொல்லியிருந்தானா என்ன ஆயிருக்கும்? நானே என்னென்னமோ ஆட்ட பிடிச்சி மாட்டா பிடிச்சுங்கிற மாதிரி எதை பண்ணி தகுதிட்டம் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆக மொத்தம் இந்த ஃப்ராடும் திருந்தாது. அந்த ஒண்ணு படிப்பாளிங்கிறது அது என்னைக்குமே முட்டாளு தான். இப்ப வந்துட்டு இருக்கையில அந்த அம்மா பார்க்குறாங்க. கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல கரெக்ட்டா நிக்குது. ரோகிணிய பார்த்தோன்னே தேவிகா என்ன பண்ணுது, மேடம் அப்படின்னு கூப்பிட, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு, நீங்க அழகா அன்னைக்கு பண்ணியிருந்தீங்க. என் பொண்ணு சூப்பரா இருந்தா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நான் எப்பவுமே என்னோட தொழில்ல கரெக்டா இருப்பேன். எனக்கு எதுனாலும் நான் நல்லதான் பண்ணுவேன். எனக்கு கிடைக்காத நான் அடுத்தவங்ககிட்ட அதெல்லாம் அள்ளிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்குது. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு இன்னைக்கு தான் சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கோம், வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்க, சாந்தி முகூர்த்தம் இன்னுமா நடக்கல? ஆமாம்மா என்ன பண்றது, என் பிள்ளைக்கு கொஞ்சம் இது இல்லையா, அதனால மாப்பிள்ளைக்கு அதுக்கும் பிரச்சனையா இருக்கு. அதனால தான். ஓகே மேடம் நான் வந்து பண்ணிட்டு போறேன், இதுல என்ன இருக்கு? ஐ எம் ரெடி. எனக்கு தேவை பணம் தான். இந்தாங்க இப்பவே அட்வான்ஸ். நோ 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 எப்பவுமே நான் வந்து தொழில் தர்மத்தை மீற மாட்டேன். வேலையை முடிச்சுட்டு தான் காசு வாங்குவேன். ஆமா கல்யாணம் பண்ணினதை மறைச்சிட்டு தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்
அப்படின்னு சேர்த்து சொல்லுடி ரோகிணி குந்தாணி. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க ரோகிணி, அப்பாடா எப்படி இன்னைக்கு 5000 கிடைக்கும் 10,000 கிடைக்கும் அப்படின்ட்டு போக, இங்கே பார்த்தா அம்மா அம்மா எனக்கு எப்பம்மா அலங்காரம் பண்ணுவ, அப்படி வந்துருவாங்க இருடி. ரோகிணிக்கு கால் பண்ண, மேடம் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற கரெக்டாக உள்ளுக்க வராங்க. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை இழுத்துட்டு போகுது. எனக்கு இன்னைக்கும் அழகா நீங்கள் அலங்காரம் பண்ணுவீங்களா, இன்னைக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம், முதல் இரவு, வாம்மா நான் பண்ணுறேன். எவன் எந்த கேனக்கு இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணான்னு தெரியலையே, ஆனாலும் நீ பாவமாக தான் இருக்க, உன்னை பார்க்க இல்லை, வா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே மாப்பிள்ளை வரீங்களா இல்லையா, வர மாட்டீங்களா என்ன, வர்றீங்களா இல்லை நான் வரட்டுமா, என்ன ஏன் மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாரா என்ன அப்படின்னு இந்த அம்மா கேட்க, உடனே தேவியா இருந்துட்டு, அதை ஏம்மா கேட்குறீங்க, இப்படி படுத்தி எடுக்கிறான், அவன் ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம அப்படி இப்படின்னு கதையை சொல்ல, இது என்ன கிட்டத்தட்ட நம்ம கல்யாண கதை மாதிரி இருக்கு, சரி நமக்கு என்ன அப்படின்னு பண்ணிட்டு இருக்கல இவர் வந்துடுறாரு. டிங் டாங் கோயில் மணி அடிக்குது, அதாவது ஹாலிங் பெல் அடிக்குது. வேகமாக வந்து மாப்பிள்ளை வாங்க வாங்க வாங்க, ஏத்தான் என்னை போட்டு படுத்தி எடுக்கிறீங்க, என் பொண்டாட்டி அங்கே படுத்தி எடுக்கிறான், என் வீட்டில் என் தம்பி ஒருத்தன் படுத்தி எடுக்கிறான், என்ன நம்மால் மங்கூஸ் மண்டையன் வாய்ஸ் கேட்குதே அப்படின்னு மெல்ல எட்டி பார்த்தா ரோகிணிக்கு அதிர்ச்சி ஆகுது. இவன் ஏன் இங்கே வந்திருக்கான், அத்தைங்கிறான், இங்கே வா கனகா இங்கே வா அப்படின்ட்டு, இவரா அவன் புருஷன் பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. அப்போ அன்னைக்கு வேற ஆளை சொன்னேன் அப்படிங்கல, அல்லையே நான் யாரை சொன்னேன், இவர் தான் என் ஹஸ்பண்டு. ஐயோ இல்லையே, அந்த இன்னொரு ஆள் அந்த ஜோசியக்காரனில் சொன்னாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மனோஜ் அப்போ நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் காசு மேலே காசு வாங்கி எனக்கு கொடுக்குறியா, இருடா உன் காசு எனக்கு எதுக்குடா, இன்னைக்கு பாரு அப்படின்ட்டு கனகா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ இப்போ முன்னாடி அப்படிங்கல, ஹஸ்பண்டு நான் வந்துட்டேன், ஐயோ அழகா இருக்க அப்படிங்கிறாங்க. வா ஹஸ்பண்டு நம்ம ரூமுக்குள்ளே போமா, வா வா அப்படிங்கல, இரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, மேடம் உங்கள் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு, உங்கள் ரூமையும் கொஞ்சம் நான் அலங்காரம் பண்ணிடுவா, பண்ணுமா அப்படின்னு சொல்ல உள்ளுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க மனோஜ் கனகா எல்லாம் விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, பாலும் பழம் காய்ச்சுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்படியே இந்த பிள்ளை மேடை அலங்கரிச்சிட்டு மனோஜை பார்க்குது. இது கனகா போய் நோண்ட ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம். அட பாவி, எப்படிரா ஒரு குத்துக்கல்லாட்டம் ஒரு பொண்டாட்டி இருக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணுற, கொய்யால உனக்கு அதே தாண்டி, எப்படி குத்துக்கல்லாட்டம் புள்ள இருக்கையில நான் கல்யாணம் பண்ணாத கண்ணி கழியாத பொண்ணுன்னு சொல்லி எப்படி பணக்காரின்னு கல்யாணம் பண்ணியே, விடுவானா ஆண்டவன், வச்சான்ல ஆப்பு. இப்போ எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. ஆண்டி நான் முடிச்சிட்டேன், சரிம்மா நான் என் பொண்ணை மாப்பிள்ளையை வர சொல்கிறேன், இந்த உனக்கு காசு, தேங்க்யூ ஆண்டி, ஒரு ஃபோன் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோன் பேச, இங்கே கனகா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கனகாவை போக சொல்கிறாங்க. கனகாவை போங்காட்டிலையும் அத்தை அப்படிங்கிற, நீ போய் இங்கே உட்காருங்க, இல்லை எனக்கு பயமாக இருக்குது. அட என்ன மாப்பிள்ளை, இன்னொரு பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிங்க ஏற்கனவே, இன்னும் என்ன பயம் அப்படின்னு மாப்பிள்ளையை உள்ளர தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட பாலை கொடுத்துட்றேன், அது வெக்கப்பட்டுட்டு போகுது அப்படின்னுட்டு இப்போ பார்த்தா மனோஜ் உள்ளர போகிறாரு. கரெக்டாக உட்காந்துருக்கு. என்ன கனகாவை நம்ம கீழே தானே பார்த்தோம், பாலோட கொடுத்து விட்றேன்னு சொன்னிச்சு, இப்போ என்ன இங்கே வந்து இவ உட்காந்துருக்காளே அப்படின்னு மெல்ல வாராரு. வந்துட்டு அந்த பக்கத்து திரும்பி உட்காந்துருக்காங்களா. கனகா நீ எப்போ வந்த கனகா, கனகா அப்படின்னு சொல்லிட்டு தோலை தொட்டா, கனகா நீ என்ன இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாதிரி இருக்க, சின்ன பிள்ளையா குட்டையா தானே இருந்த, எப்படி கனகா இங்கிட்டு திரும்ப எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா, நீ எவ்வளோ அழகா நீங்கள் ஜோடிச்சிருக்காங்க தெரியுமா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா பார்த்தா ரோகிணியை பார்த்தா ஆடி போறாரு. ரோகிணி நீ 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 எப்படி இங்க, ரோகிணி நீ எப்படி இங்க அப்படின்னு ஆடி போறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அட பாவி மனுஷா, சட்டையை பிடிச்சு சாத்துன்னு சாத்துறாங்க. ஏண்டா எனக்கு தெரியாம இன்னொரு கல்யாணம் வேற நீ பண்ணுவியா, பாவி 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 ஒண்ணு அப்படின்னு வச்சு சாத்தா. அங்க எல்லாரும் சத்தம் கேட்டு என்னாச்சுன்னு ஓடி வர, அப்பதான் பாக்குறாங்க, இங்க பார் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, எப்படி எவ்வளவு தைரியம் தான் என்னை வச்சுக்கிட்டே நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு கேட்க, என்னம்மா நான் தான் இவரோட முதல் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல ஆடி போறாங்க. நீங்க பாரு எனக்கு நீ பதில் சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்க உங்க எல்லாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளர தள்ளிடுவேன். ஏம்மா ஒரு பொண்டாட்டி இருக்கல, நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா, என்ன அப்படிங்கல, இல்லம்மா நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாரு, என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க, இல்ல இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன், அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்களா, நீலாம் என்னடா மனுஷன், நீ என் பொண்ணுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கனகாவும் தேவிகாவும் மனோஜை பிடிச்சி தள்ளிடுறாங்க. ரோகிணி வந்துட்டு பார்த்து அப்படி ஏளனமா சிரிக்க, ரோகிணி என்ன ஒன்றும் பண்ணிட மாட்டிய, நீயாவது என்ன ஏத்துக்கிறியா, நீ எதுக்குடா எனக்கு, நான் கோர்ட்ல வச்சு நான் அது மூலமா உன்னிட்ட நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணி எல்லாம் துப்பி விட்டு கிளம்பிடுதுங்க. மனோஜ் அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு, என்ன பண்றது தெரியாம. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.